சகோதரர்களே, முன்னொரு காலத்திலே புரோக்ளூஸ் என்ற ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு கீழே நிறைய அடிமைகள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஓர் அடிமை பாலூஸ். அவரை இந்த எஜமானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? பொதுவாக ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கணும்னா எதுக்கு? அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நம்ம சொன்ன சொல்லு கேட்டு நடப்பாங்க. இப்போ அதே போல் மற்ற எல்லா அடிமையிலும் இந்த பாலூஸ் ஒரு பெரிய ரொம்ப நண்பராக இருந்தார். நல்ல கடினமாக வேலை செய்வார், நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார். அதனால் இந்த எஜமான் புரோக்ளூஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் கழித்து இந்த புரோக்ளூஸ் எஜமான் இன்னும் கொஞ்சம் அடிமைகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிமை சந்தைக்கு வெளியூர் செல்லுகிறார். செல்லும்போது தன்னோடு யாரை கூட்டு போனார்? அந்த பாலூஸ் அந்த அடிமையையும் கூட்டி கொண்டு செல்லுகிறார். அப்போ அங்கே போன உடனே நிறைய பேர் நிற்பாங்க. ஃபஸ்ட்டு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் வேண்டும் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கணும். அது பிறகு விலை கொடுத்து வாங்கணும். அப்போ எஜமான் பாலூஸ் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வரிசையாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க யாரை வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பாலூஸ், அதோ அவரை நாம் வாங்கலாம். உடனே எஜமான், என்ன உனக்கு புத்தி கெட்டு போச்சுதா? அவர் எப்படி இருக்கிறாரு? இப்படி ஒல்லி குச்சா, மெலிந்து, அதுவும் வயதானவர், அப்படி நிற்க கூட தள்ளாடி அப்படி இருக்கிறாரு. அவரை போய் அவர் எப்படி வேலை செய்ய முடியும்? பாலூஸ், ஐயா நீங்கள் வாங்குங்க, கண்டிப்பாக அவர் வேலை செய்வார். அவர் 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்வார். 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்வார். சரி, ஏன்னா பாலூஸ் அவர் ரொம்ப அன்பு செய்கிறார், அதனால் மறக்க முடியாதுங்கிறதுனால அவர் சொன்னார் அப்படிங்கிறதுனால வாங்கியாச்சு. வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிறார்கள். 1 வாரம் ஆகிறது. அப்போ சொன்ன மாதிரியே 2 ஆளுக்குள்ள வேலை நடக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்குது. எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இந்த மெலிந்த வயசானவர் எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு